மலையின் பெருமைகளில் ஒன்றாகும். சிவாலயங்களில் பொதுவாக அம்மன் சன்னதியில் மட்டுமே பள்ளியறை அமைக்கப்படும். ஆனால் இத்தலத்தில் அண்ணாமலையார் சன்னதியில் பள்ளியறை அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். நான்முகனில்தான் என்ற ஆணவத்தை அழித்த தலம் இது. ஆணவம் அழிந்த பின்னரும் நான்முகன் வழிபடுவதாக சுயம்புவனாக தோன்றிய சிவலிங்கமே தற்போதைய ஆதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ளது. அது பிரம்மன் வணங்கிய சிவலிங்கமாகும். திருவடியை தேடி சென்ற திருமால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வணங்கி பணிந்த பின்னர் அவர் வணங்குவதற்காக தோன்றிய சுயம்புலிங்கமே தற்போது அண்ணாமலையார் கோவிலில் உள்ள மூலவராகும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையை ஒருவர் நினைத்தாலே முக்தி அடைவர் என்பது இந்த தலத்தின் மற்றொரு மிக பெருமையாகும். ஆகவே நாமெல்லாம் இத்தருணத்தில் திருவண்ணாமலை நினைத்து அருள் பெறுவோம். ஞானிகளும் துறவிகளும் வலம் வந்த ஊர் திருவண்ணாமலையாகும். இத்தலம் சித்தர்களின் சரணாலயமாகவும் விளங்குகிறது. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்தில் உரியவராக விளங்குகிறார். அண்ணாமலை சுவாமிகள், அப்பை தீட்சிதர், அம்மணி அம்மாள், அருணகிரிநாத சுவாமிகள், அழகானந்த அடிகள், ஆதி சிவபிரகாச சுவாமிகள், இசக்கி சாமியார், இடைக்காட்டு சித்தர், ரமண மகரிஷி, இறை சுவாமிகள், ஈசானிய ஞான தேசிகர், கண்ணாடி சாமியார், காவிய கண்ட கணபதி சாஸ்திரி, குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், குருசாமி பண்டாரம், கடைச்சாமிகள், சடையச்சி அம்மாள், சர்க்குரு சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், சைவ எல்லாப்பு நாவலர், சோனாசல தேவர், ஞான தேசிகர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், தம்பிரான் சுவாமிகள், தெய்வ சிகாமணி சித்தர், பத்ராச்சல சுவாமி, பழனி சுவாமிகள், பாணிபத்தர், மங்கையர்கரசியார், ராதாபாய் அம்மை, வண்ணச்சரபம், தண்டபாணி சுவாமிகள், விசிறி சாமியார், விருபாட்சி முனிவர், வீர வைராகிய மூர்த்தி சுவாமிகள், ராஜயோகி மூக்குப்பொடி சித்தர் ஆகிய சித்தர்கள் அண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்கள் ஆவார்கள். இவர்கள் பலர் அண்ணாமலையிலேயே ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள். சில சித்தர்கள் ஆசிரமம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது. தற்போது பல்வேறு சித்தர்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வருவதாக சைவர்கள் நம்புகிறார்கள். மீண்டும் நாம் காணொளியில் காண்கின்றோம். அதாவது அந்த திரியை அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை தயார் செய்த வண்ணமே இருக்கிறார்கள். ஒன்றை பற்றி நாம் இப்பொழுது பேசியே ஆக வேண்டும், போக்குவரத்து. ஏனென்றால் இந்த திருவண்ணாமலை ஜோதியை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா விதமான இடங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் தமிழ்நாடு அல்லாது பல மாநிலங்களிலிருந்தெல்லாம் கூட இந்த ஜோதியை பார்ப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள், வந்து சேர்ந்த வண்ணமும் இருக்கிறார்கள், வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக போக்குவரத்து மிக அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இத்திருத்தலம் எப்படி இருக்கிறது என்றால், விழுப்புரம் காட்பாடி ரயில் மார்க்கத்தில் விழுப்புரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்திலும் காட்பாடியிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து வந்து செல்வதற்கு பேருந்து வசதிகளை இத்திருத்தலம் கொண்டுள்ளது. ஒரு வழித்தடம் செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம், செஞ்சி வழியாகவும் மற்றொரு புறம் வழித்தடம் திருப்பெரும்புதூர், காஞ்சிபுரம், ஆற்காடு, ஆரணி, போலூர் வழியாகவும் செல்லலாம். இப்படி நம்முடைய சிவனை தரிசிப்பதற்காக 2 வழித்தடங்களை ஏற்படுத்தி பல பேருந்துகளை ஏற்பாடு செய்திருக்கிறது நம்முடைய அரசு. இத்திருத்தலம் வேலூரிலிருந்து 70 கிலோமீட்டரும் தொலைவிலும், திண்டிவனத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், கிருஷ்ணகிரியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் கிரிவல பாதை அருகே உலங்குவானூர்த்தி இறங்குதளம் ஒன்று உள்ளது. இதன் மூலம் மிக முக்கிய பிரமுகர்கள் சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்து வந்து செல்ல முடியும். இதை தெரிந்து கொண்டோரெல்லாம் அந்த வழி பாதையாக எளிதாக சென்று அக்கோவிலை அடைகின்றார்கள். மேலும் சேவார்த்திகளின் வசதிக்காக குறைந்த வாடகையில் தங்கும் இடங்களை திருக்கோயில் நிர்வாகம் ஏற்படுத்தி தந்துள்ளது. இதை தவிர தனியாருக்கு சொந்தமான விடுதிகளும் திருக்கோயிலை சுற்றியே உள்ளதால் ஏகப்பட்டோர் அங்கே தங்கியிருந்து இந்த திருவிழாவை காண உள்ளார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறோம்,
உற்சவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மக்கள் சூழ உள்ளார்கள். உற்சவர்களை எல்லாம் மிக அழகாக சுமந்து ஊஞ்சல் எப்படி ஆடி ஆடி வருமோ அதே போன்று உற்சவர்களை ஊஞ்சலில் வைத்தது போல வைத்து தாளாட்டிய வண்ணம் மிக அழகாக பக்தர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சி மிக அழகாக இருக்கிறது. காண கண்கோடி வேண்டும். பக்தர்கள் எல்லோரும் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் டைம் என்ன இப்போது நாம் பார்ப்பது உற்சவரை சுமந்த வண்ணம் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பார்ப்பது என்னவென்றால் திரியை போட்டுவிட்டார்கள். நெய்யை மீண்டும் மீண்டும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நெய் ஊற்றினாலும் இன்னும் என்றே கொப்பரை கேட்டுக்கொண்டிருப்பதால் அதனை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது உற்சவர்கள் மிக அழகாக வந்து கொண்டிருக்கும் காட்சியை காண்கின்றோம். அதை சுமந்த வண்ணம் பக்தர்கள் வருகிறார்கள். சுமந்த வண்ணம் வருவதற்கு பின்னாலும் மக்கள் கூட்டம் அலையென திரண்டு உற்சவர்களை ஆட்டுவது எதற்கென்றால் ஊஞ்சலிலே ஆடும்போது எப்படி நம் மனம் மகிழுமோ அதே போன்று நாம் இறைவனை அப்படி அழைத்து செல்லும் போது இறைவனின் மனம் குளிரும் என்பதால் அவர்கள் அந்த நிகழ்வினை நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகாக இருப்பது பார்ப்பதற்கே. ஏணி போன்ற ஒரு அழகான விஷயத்தை அங்கே வைத்து அதை எல்லோரும் பற்றி கொண்டு குடையை மேலே வைத்து இருக்கிறார்கள். இன்று மழை என்றாலும் கூட எப்பொழுதுமே குடையை சுமந்து வருவதுதான் ஐதீகம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் இறைவனை மனதிலே நிறுத்தி வழிபடுகின்றோம். இப்பொழுது நாம் நன்றாக பார்க்கலாம் எப்படியெல்லாம் அவர்கள் அந்த உற்சவரையை அழகாக ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவது போல் ஆட்டுகிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த உற்சவரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே எங்கிருந்து எடுத்து வந்தார்களோ அங்கே மீண்டும் வைத்து வழிபடுவது அவர்களுக்கு மிக சந்தோஷத்தை தருகிறது. இந்த சந்தோஷத்தில் எல்லோரும் உற்சவரை தொட வேண்டும் என்று முற்படுவதால் அங்கே நெரிச்சல் ஏற்படுவதால் அங்கே காவலர்கள் வந்து அதனை சரி செய்து அழகாக உற்சவரை வழி நடத்துகிறார்கள். மக்கள் வெள்ளம் அதற்கு பக்கத்திலே பார்த்தால் நாம் சொல்வோம் எல்லாம் வாலண்டியர்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அதுபோல் வாலண்டியர்ஸ் கூட பக்கத்திலே இருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆகிவிடக்கூடாது என்பதால் நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் நாம் இப்போது காணலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அவர் கோயிலுக்குள் சென்றதை. அவர் இப்போது திருத்தலத்தில் தான் இருக்கிறார். ஆகையால் மக்கள் வெள்ளம் என்ன செய்கிறது என்றால் அவரையும் பார்க்க முற்படுகிறது. அதனால் அங்கே சற்று ஆரவாரமாக இருக்கிறது.